பழங்கால கோவில்களின் மறைந்த ஆழங்களைப் பற்றியும் காலங்காலமாக பேசப்படும் கதைகளைப் பற்றியும் அவற்றின் இருப்பை வடிவமைத்த தெய்வீக தலையீடுகளைப் பற்றியும் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இன்று நாம் முருகப்பெருமானின் மிக அற்புதமான ஆலயங்களில் ஒன்றில் ஆழமாக மூழ்கப் போகிறோம். இது வரலாறு, அற்புதங்கள் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையால் நிறைந்த ஒரு இடம். திருச்செந்தூர் முருகன் கோயில். இதை கற்பனை செய்து பாருங்கள். 16ஆம் நூற்றாண்டு திருச்செந்தூர் கடலோரத்தில் விடியற்காலை ஒரு வயதான பெரியவர் கவலையில் வாடிய முகத்துடன் தனது முத்து குளிப்பவர்களுடனும் பணியாளர்களுடனும் ஒரு படகில் நிற்கிறார். அவர்கள் ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற பொருளை இழந்தது போல வெறித்தனமாக தேடுகிறார்கள். சிலர் கடலில் குதித்து மீண்டும் வந்து விரக்தியுடன் தலையாட்டுகிறார்கள். எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம், அது போய்விட்டது என்று அவர்கள் புலம்புகிறார்கள். அந்த பெரியவரின் முகம் வாடியது. ஆனால் நம்பிக்கையின் ஒரு துளி இன்னும் எஞ்சியிருந்தது. இன்னும் ஆழமாக தேடும்படி அவர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறார். பின்னர் ஒரு அற்புதம் வெளிப்படுகிறது. படகில் இருந்த ஒருவர் உள்ளுணர்வோடு மேல் வானத்தை நோக்கி பார்க்கிறார். அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. அந்த பெரியவரும் அவருடைய பார்வையை பின்பற்றுகிறார். அவருடைய இதயம் குதிக்கிறது. அது அவரே என்று அவர் அழுகிறார். முருகன் என் கனவில் அருளிய அதே காட்சி. வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரையும் சிலிர்க்க வைத்தது. முருகா, சரவண பவனே, வெற்றிவேலாயுதா என்று அவர்கள் உச்சரிக்கிறார்கள். கைகளை தலைக்கு மேல் கூப்புகிறார்கள். அங்கே தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது ஒரு ஒற்றை எலுமிச்சை. இது வெறும் தேடல் மட்டுமல்ல, இது ஒரு அவநம்பிக்கையான வேண்டுதல். கடலின் ஆழத்தில் தொலைந்து போன ஒன்றை தேடும் பயணம். ஆனால் இந்த முக்கிய தருணத்தை முழுமையாக புரிந்து கொள்ள நாம் நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு மன்னனின் துயரம் மற்றும் ஒரு தெய்வீக வாக்குறுதியின் கதைக்கு செல்ல வேண்டும். அது வரகுண பாண்டியனின் காலம். மன்னரின் அன்பு மனைவி பல வருட இயக்கத்திற்கும் எண்ணற்ற வேண்டுதல்களுக்கும் பிறகு இறுதியாக கருவுற்றிருந்தாள். மன்னன் ஆவலுடன் தனது பிறந்த குழந்தையின் அழுகுரலை கேட்க அரண்மனை மாடத்தில் காத்திருந்தான். பிறகு அமைதியான இரவில் அது கேட்டது. குழந்தையின் அழுகுரல். அவன் உள்ளே விரைந்தான். அவனது இதயம் படபடத்தது. அவனது ராணி மயக்க நிலையில் இருந்தாள். அரச வைத்தியச்சி நடுங்கும் கைகளுடன் குழந்தையை ஏந்தி மன்னன் முன் நின்றாள். குழப்பத்துடன் மன்னன் குழந்தையை பார்த்தான். அவன் அதிர்ந்தான். அவனது இதய துடிப்பே நின்றது போல் இருந்தது. அந்த குழந்தைக்கு முகம் மட்டும் குதிரையின் முகமாயிருந்தது. ஆனால் உடல் மனித உடலாயிருந்தது. முருகா, இது என்ன சோதனை என்று அவன் கதறினான். மனம் உடைந்து முருகப்பெருமான் முன் வீழ்ந்தான். பல நாள் தவம் இருந்து, சஷ்டி விரதம் இருந்து உன் வரத்தால் பெற்ற பிள்ளை இப்படி குதிரை முகத்தோடு பிறந்திருக்கே. எந்த பதிலும் இல்லை. விரக்தியில் மன்னன் கடற்கரைக்கு நடந்தான். அலைகள் வழக்கத்தை விட சீற்றத்துடன் இருந்தது. யோசனையில் மூழ்கிய மன்னன் பொங்கி எழும் கடலை பார்த்தபடி அமர்ந்தான். அப்போது ஒரு சிறுவன் கடற்கரை மணலில் தனியாக விளையாடி கொண்டிருந்தான். நுணுக்கமாக ஒரு மணல் சிற்பத்தை உருவாக்கி கொண்டிருந்தான். அது ஒரு அழகான குதிரை. மன்னன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சிறுவன் ஒரு திடீர் உதை மூலம் குதிரையின் தலையை அழித்தான். இந்த செயல் மன்னனை உலுக்கியது. தனது இளமை பருவத்தில் ஆணவத்தால் தான் செய்த ஒரு பாவம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பின்னர் அந்த சிறுவன் நேராக மன்னன் அருகே வந்து, மன்னா, நாம் செய்யும் பாவங்கள் கர்ம வினைகளாக நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கும். அந்த பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றான். திகைத்து போன மன்னன் கேட்டான், சிறுவா, உன் தோற்றத்தையும் நீ சொல்லும் சொற்களையும் வைத்து பார்க்கும்போது நீ சாதாரண சிறுவனாக தெரியவில்லையே. தாங்கள் யார்? அந்த சிறுவன் பதிலளித்தான், மன்னா, நான் யாராக இருந்தால் என்ன? உன் குறை தீர வேண்டும் என்றால் ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று சொல், உன் குறை தீரும் என்று கூறி மறைந்தான். அது முருகப்பெருமான் தான் என்பதை மன்னன் உறுதியாக அறிந்தான். பக்தி பெருமிதத்தோடு கண்களில் கண்ணீர் வழிய ஊரின் வடக்கு பகுதியை நோக்கி ஓடினான். மீண்டும் 16ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள இறையூர் கிராமத்தைச் சேர்ந்த வடமலையப்ப பிள்ளையின் கதைக்கு. பல கலைகளையும் கற்ற ஒரு புகழ்பெற்ற அறிஞர் பாண்டிய நாட்டை ஆண்ட திருமலை நாயக்கரால் வரவழைக்கப்பட்டார். வறுமையில் இருந்து கல்வி மூலம் உயர்ந்த வடமலையப்பன் டச்சு மற்றும் போர்த்துகீசிய படையெடுப்புகளால் மதுரையின் அழிந்த நிலையை கண்டு மனமுடைந்தான். திருமலை நாயக்கர் வடமலையப்பரின் புத்திசாலித்தனத்தை அறிந்து அவரை திருநெல்வேலி பகுதியின் தலைவராக நியமித்தார். வடமலையப்பன் நீதியுடன் ஆட்சி செய்து தனது மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்தார். இருப்பினும் டச்சுக்காரர்களும் போர்த்துகீசியர்களும் கிழக்கு கடற்கரையை தொடர்ந்து துன்புறுத்தி வந்தனர். ஒரு வலுவான கடற்படை இல்லாததால்
திருமலை நாயக்கரால் தனது தலைநகரான மதுரையிலிருந்து தனது இராணுவ கட்டுப்பாட்டை தெற்கு முனை வரை நீட்டிக்க முடியவில்லை. இந்த சக்தி வாய்ந்த வெளிநாட்டு படைகள் முத்துக்கள், சங்குகள், தங்க சிலைகள் மற்றும் கடற்கரை கோவில்களின் கருவூலங்களை கொள்ளையடித்துச் சென்றன. 1635 தூத்துக்குடி போர்த்துகீசிய ஒடுக்குமுறைக்கு உட்பட்டது. உள்ளூர் மீனவர்களும் பிற மக்களும் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தனர். காயல்பட்டினத்தில் திருமலை நாயக்கரின் அனுமதியுடன் வரி வசூலித்து வந்த டச்சுக்காரர்களை திருமலை நாயக்கர் மற்றும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு இடையே நடந்த போரில் போர்த்துகீசியர்கள் மன்னருக்கு உதவிய பிறகு வெளியேறச் சொன்னார். அவமானமடைந்தும் நஷ்டமடைந்ததாகவும் கருதிய டச்சுக்காரர்கள் திருச்செந்தூரை கைப்பற்றி அங்குள்ள அப்பாவி மக்களை துன்புறுத்தினர். குடிசைகளை எரித்தனர், கட்டாய வரி வசூல் செய்தனர். கோவிலின் அழகிய குடவரை சிற்பங்களையும் அழித்து ஷண்முகர் மற்றும் நடராஜரின் பஞ்சலோக சிலைகளையும் எண்ணற்ற தங்க ஆபரணங்களையும் கொள்ளையடித்தனர். தங்கள் தெய்வத்தை திருடிச் செல்வதை பொறுக்காத உள்ளூர் மக்கள் தங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களால் அவர்களை எதிர்த்தனர். வேதங்களை ஓதும் அந்தணர்களும் கூட ஆயுதம் ஏந்தி போரிட்டனர். அந்தணர்கள் உட்பட பல உள்ளூர் மக்கள் இறந்தனர். டச்சு கொள்ளையர்கள் படகுகள் மூலம் திருடிய பொருட்களுடன் இலங்கை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் திருச்செந்தூர் கடல் எல்லையை தாண்டும் முன்னரே திடீரென ஒரு கடுமையான புயல் தாக்கியது. வானம் பிளக்க இடி இடித்தது, மின்னல் நெருப்பு ஜுவாலையை உமிழ்ந்தது. சிலைகளை தூக்கி வந்ததுதான் இந்த திடீர் இயற்கை சீற்றத்திற்கு காரணம் என்பதை டச்சு கொள்ளையர்கள் உணர்ந்தனர். உயிர் பயத்தில் ஆறுமுகனின் சிலை மற்றும் நடராஜரின் சிலையையும் கடலில் தூக்கி எறிந்தனர். முருகப்பெருமானின் அற்புதத்தால் புயலும் மழையும் நின்றது. டச்சுக்காரர்கள் கரையில் இருந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலை கைகூப்பி வணங்கி எஞ்சிய கோடிக்கணக்கான நகைகளுடன் இலங்கை சென்றனர். 1649 முதல் திருச்செந்தூர் கோவிலின் கருவறையில் ஆறுமுகனின் சிலை இல்லை. பக்தர்கள் மிகுந்த வேதனையுடன் இருந்தனர். இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் வடமலையப்ப பிள்ளையை திருமலை நாயக்கர் தென் பகுதிக்கு தலைவராக நியமித்தார். 1653 ஆண்டில் மக்களின் வேண்டுகோளின்படி புதிதாக ஒரு வடிவேலரின் சிலையை உருவாக்கி திருச்செந்தூர் கோவில் கருவறையில் நிறுவ திருமலை நாயக்கர் முடிவு செய்தார். வடமலையப்பனுக்கு தகவல் அனுப்பினார். மறுநாளே வடமலையப்பர் அந்த வேலையை ஆரம்பித்தார். கடலினுள் ஒரு எலுமிச்சம்பழம் மிதந்து கொண்டிருக்கும், வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருக்கும். மறுநாள் காலையில் வடமலையப்பர் உடனடியாக திருச்செந்தூர் சென்றார். தனது பணியாளர்கள், நண்பர்கள், கடலில் முத்து குளிக்கும் மீனவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு படகில் கடலுக்குள் சென்றார். கொஞ்ச தூரம் சென்ற உடனேயே முருகப்பெருமான் கனவில் சொன்னது போலவே வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அவர்களை சிலிர்க்க வைத்தது. முருகா, முருகா என்று அவர்கள் மெய்மறந்து முழக்கமிட்டு தலை மீது கைகூப்பினர். அங்கே ஒரு எலுமிச்சை பழம் மிதந்தது. அந்த இடத்தில் குதித்து நீரில் மூழ்கி பார்த்தார்கள். என்ன அற்புதம்! ஷண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கிடைத்தது. நடராஜர் சிலையின் பீடத்தில் திருநள்ளாறு என்று எழுதப்பட்டிருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். உடைந்த மூலவர் சிலை புதிதாக செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பெற்றது. கோவிலில் குடமுழுக்கும் நடைபெற்றது. காலங்கள் உருண்டன. கோவில் ஆரம்பத்தில் ஒரு குடைவரை கோவிலாக மட்டுமே இருந்தது. இறுதியாக அதன் கம்பீரமான கோபுரத்தை அடையத் தொடங்கியது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த தேசிகமூர்த்தி சுவாமிகள் அருள்மிகு தூண்டிகை விநாயகர் கோயிலின் முன்புறம் அமைந்துள்ள திருப்பணி மடத்தில் தங்கி கோபுரப் பணியை தொடங்கினார். செந்தில் ஆண்டவரே துறவியான தேசிகமூர்த்தியின் கனவில் தோன்றி தனது கோபுர திருப்பணியை மேற்கொள்ள பணித்ததாக சொல்லப்படுகிறது. தேசிகமூர்த்தி சுவாமிகளின் தலைமையில் 137 அடி உயரமும் 9 நிலைகளையும் கொண்ட ராஜகோபுரமும் கட்டும் பணி நடைபெற்றது. வேலை நடந்து கொண்டிருந்த போது ஒரு பணியாளர் தேசிகமூர்த்தியிடம் ஷண்முகநாதர் இங்கு கோயில் கொண்ட கதையை கேட்க சுவாமிகள் அந்த அற்புதமான வரலாற்றை விவரித்தார். பிரம்மாவிற்கு தட்சன் மற்றும் காஷ்யபர் என்ற 2 புதல்வர்கள் இருந்தனர். இவர்களில் பத்மாசுரன் தாமரை தலையுடன், சிங்கமுகன் சிங்கமுகத்துடன், தாரகன் யானை முகத்துடன் மற்றும் அஜமுகி ஆட்டுத்தலையுடன் பிறந்தனர். காஷ்யபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார். இவர்களில் மூத்தவனான சூரபத்மன் ஈசனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து தனக்கு சாகாவரம் வேண்டும் என கேட்டான். சிவன் பிறந்தவன் ஒரு நாள் மடிந்தே தீர வேண்டும் என்று கூறி உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்று கேட்டார். சூரபத்மன் சாமர்த்தியமாக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என்று வரம் பெற்றான். இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் இந்திரன் முதலான 30 முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர். மிஞ்சிய தேவர்கள் இந்த துன்பத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் ஓடினர்.
அவர் சிவபெருமானிடம் முறையிட்டார். சிவன் தனது நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலிருந்து அதிபயங்கர நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அது 6 நெருப்பு பந்துகளாக மாறின. சூரனை அழிக்க சிவபெருமான் தனது ஞானக் கண்ணிலிருந்து 6 சுடர்களை வெளிப்படுத்தினார். அந்த 6 சுடர்களும் வாயுதேவன் மூலம் சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த 6 தாமரை மலர்களின் மீது சேர்க்கப்பெற்றன. அந்த 6 சுடர்களும் இறை அருளால் 6 குழந்தைகளாக உருப்பெற்றனர். அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்க கார்த்திகை பெண்கள் வந்தனர். சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்தபோது தேவர்கள் மட்டுமல்லாமல் அருகிலிருந்த பார்வதி தேவியும் தீப்பிழம்பின் வெம்மை தாழாமல் ஓடினார்கள். ஓடும்போது பார்வதி தேவி காலில் அணிந்திருந்த சலங்கை சிதறி விழுந்தன. அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன. அந்த 9 கல்களிலிருந்தும் 9 தேவியர் தோன்றினர். அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார். ரக்தவல்லி, தரளவல்லி, பௌஷிவல்லி, கோமேதக திலகா, வஜ்ரவல்லி, மரகதவல்லி, பவளவல்லி, நீலவல்லி, வைரவல்லி. சிவபெருமான் அவர்களை பார்த்து, நீங்கள் என் தேவியர் ஆகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்று அழைப்பர். நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார். சிவன் அருளால் அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர். ரக்தவல்லி பெற்ற பிள்ளை வீரபாகு என பெயர் பெற்றான். மற்றவர்கள் வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீரராக்ஷன், வீர மார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன், வீர வைரவன். இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினான். ஈசன் அவர்களிடம், வீரர்களே, உங்கள் எல்லாருடைய பிறப்பும் காரணத்தோடு தான் நிகழ்ந்தது. பத்மாசுரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து தேவர்களை துன்பப்படுத்தி வருகிறான். அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நன்மை நிகழ நீங்கள் பாடுபட வேண்டும். சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக பிறந்து வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவன். வாருங்கள், நாம் அவனை பார்க்கச் செல்லலாம் என்றார். பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காணச் சென்றாள். கங்கை கரையில் உள்ள சரவண பொய்கையை அடைந்தனர். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் எடுத்து கட்டி அணைத்தாள். அப்போது அந்த 6 குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறியது. அப்ப பிள்ளைக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டானது. கந்தன் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்று பொருள். முருகனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் வானில் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள். உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் இனி உலகில் வழங்கும். கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று அருள் புரிந்தார். முருகனிடம் அவரின் அவதார நோக்கத்தை கூறிய சிவபெருமான், லட்சக்கணக்கான படைவீரர்கள் உனக்கு உண்டு. இவர்களுக்கு சேனாதிபதியாக வீரபாகு தலைமை தாங்குவான் என்றார். அப்போது பார்வதி தேவி தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கினாள். அந்த சக்தியே வெயிலுக்கந்த அம்மனாக திகழ்கின்றாள். தேவி தன் சக்தியை ஒன்றிணைத்து வேல் ஒன்றை உருவாக்கி முருகப்பெருமானுக்கு வழங்கினாள். சூரபத்மன் தேவர்களை விடுவிக்க மறுத்த பிறகு சில நாட்கள் ஒரு கடுமையான போர் நடந்தது. இதன் விளைவாக சூரபத்மனின் மறைவும் முருகனின் கையொப்ப வாகனமான மயில் பிறக்கவும் காரணமாக அமைந்தது. பத்மாசூரனின் உடலை 2ஆக பிளந்த முருகப்பெருமான் உடலின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவல் கொடியாகவும் மாற்றி தன் அருகிலேயே வைத்துக் கொண்டார். சூரபத்மனை வென்று தேவர்களை மீட்ட முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் திருச்சீரலை வாயில் தவம் செய்தார். முருகப்பெருமான் அவருக்கு காட்சியளித்தார். அதே வேளையில் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை வழிபட விரும்பினார். எனவே தெய்வீக கட்டிட கலைஞரான மாயன் திருச்செந்தூரில் இந்த கோயிலை கட்டினார். இப்போதும் கூட கருவறையில் சிவபெருமானை வழிபடும் தோரணையிலேயே செந்திலாண்டவர் காணப்படுகிறார். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது என்றும் பல ஆழிப்பேரலைகளை தாங்கியது என்றும் கூறப்படுகிறது. சக்தி தேவி முருகப்பெருமானுக்கு வேலை வழங்கிய காரணத்தால் வேலையீந்த அம்மன் என்ற சொல்லே வேலீந்த அம்மன் என்றாகி வெயிலுக்கந்த அம்மனாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் திருச்செந்தூரில் முருகன் கோவில் அருகே உள்ளது. திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு ஆவணி மற்றும் மாசி மாதத்தில் நடைபெறும் திருவிழாக்களுக்கு முன்பாக வெயிலுக்கந்த அம்மனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய நாள் இரவு முருகப்பெருமான் சூட்சும உருவில் அம்பாள் திருக்கோயிலுக்கு வந்து தனது அன்னைக்கு தன் கைகளாலே பூஜை செய்து அருளாசி பெற்று வேல் வாங்கி சூரசம்ஹாரம் செய்வதாக ஐதீகம். தனது அன்னைக்கு நித்திய பூஜை செய்வதற்காக பாரசைவர்களை சுப்பிரமணிய சுவாமியை நியமித்ததாக திருக்கோவில் வரலாறு கூறுகிறது. அன்று முதல் அம்மனுக்கு பாரம்பரியமாக ஆகம முறைப்படி பாரசைவர்கள் நித்திய பூஜை செய்து வருகின்றனர். சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு
வரகுணபாண்டியன் எனும் மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து கந்தசஷ்டி விரதம் இருந்தான். அதன் பயனாக மன்னனின் மனைவி கருவுற்றாள். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தையின் முகம் குதிரையின் முகமாகவும் உடல் மனித உருவிலும் இருந்தது. அதை கண்டு மன்னன் பெரிதும் கவலையுற்றான். மன்னனின் கனவில் காட்சி கொடுத்த முருகப்பெருமான், ஊரின் வடக்கே வீற்றிருக்கும் என் அன்னையிடம் சென்று வேண்டினால் உன் குறை தீரும் என்று கூறியதை கேட்டு மன்னன் இவ்விடம் வந்து கடும் விரதம் மேற்கொண்டு அன்னையிடம் பிரார்த்தனை செய்தான். இரக்கமே உருவான அன்னை வெயிலுக்கந்தம்மன் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று என் எதிரே இருக்கும் கடலில் இறங்கி உன் குழந்தையோடு தீர்த்தமாடினால் உன் குழந்தை சுய உருவம் பெறுவாள் என்று அருள்வாக்கு தந்தாள். அன்னை கூறியபடியே மன்னன் தனது குதிரை முகம் கொண்ட குழந்தையோடு கடலில் இறங்கினான். அதுவரை ராட்சத அலைகளால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த கடல் சாந்தமானது. மன்னன் கடலில் 3 முறை மூழ்கி எழுந்தபோது குழந்தையின் குதிரை முகம் மாறி அழகான பெண் குழந்தை முகமாக உருமாறியது. குழந்தையின் வதனம் மாறிய இடம் என்பதால் அந்த இடம் வதனாரம்ப தீர்த்தம் என பெயர் பெற்றது. குழந்தையின் அழகான முகத்தை கண்டு ஆனந்தம் கொண்ட மன்னன் குழந்தையோடு அன்னையை தரிசிக்க சென்ற போது அன்னையின் முகம் குதிரை முகமாக மாறியிருந்தது. அதை கண்டு மன்னன் அதிர்ச்சியுற்றான். மன்னன் அன்னையிடம் காரணம் வேண்டிய போது, என்னிடம் வந்து அம்மா என்று யார் என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. நீ செய்த கர்ம பலன்களின்படி நீ அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன் கர்ம பலன்கள் தீர்ந்ததும் நான் ஏற்றுக்கொண்ட குதிரை முகம் மாறிவிடும் என்று அன்னை அபயம் அளித்தாள். அன்னையின் கருணையை எண்ணி வியந்த மன்னன் அம்மனுக்கு கோவில் கட்டி சிறப்பித்தான். இன்றும் இக்கோவிலில் கொடிமரத்தின் அருகே பாண்டிய மன்னர்களின் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளதை காணலாம். பாண்டிய மன்னன் கோவில் திருப்பணியை முடித்தவுடனேயே அவன் கர்ம வினைகள் நீங்கி அம்மன் முகம் மீண்டும் பழையபடி மாறியது. இன்று ஆடி செவ்வாய் அன்று அதிகாலையில் பெண்கள் வதனாரம்ப தீர்த்தத்தில் நீராடி கால்களில் நலுங்கு மஞ்சள் அணிந்து செவ்வரளி மாலை கொண்டு அன்னையை வணங்கினால் கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பார்கள். குழந்தை இல்லாத பெண்கள் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஆடி செவ்வாய் அன்று பெண்கள் அதிக அளவில் இங்கு வந்து அன்னையை தரிசிக்கிறார்கள். பன்னீர் மரம் ஸ்தல விருட்சம். ஆவணி மற்றும் மாசி திருவிழாவில் 10ஆம் நாள் அன்று அன்னை கடலில் எழுந்தருளி தன் புதல்வனான சண்முகருக்கு அருளாட்சி வழங்குகிறாள். அதன் பின்பே முருகப்பெருமானுக்கு உற்சவம் தொடங்கும். வேண்டுபவர்க்கு வேண்டுவன யாவற்றையும் அருளும் செந்திலாண்டவன் இங்கு கோவில் கொண்ட வரலாற்றையும் வெயிலுக்கந்த அம்மனின் சிறப்பையும் கூறிக்கொண்டே சந்தனமலை பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கல்தச்சு வேலைகளை தொடங்கினார் துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள். சிவகாசி மற்றும் தூத்துக்குடி முருகன் பக்தர்கள் தங்களுடைய ஊரில் பல்வேறு சமுதாய மக்களுக்கும் வரி போட்டு பணம் பிரித்து கோபுர திருப்பணிக்கு உதவினார்கள். உள்ளூர் மக்கள் வெளியூர் மக்கள் என சாறை சாறையாக வேலைக்கு வந்தார்கள். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வெளியூரில் இருக்கும் வசதி படைத்தவர்கள் ஊர் தலைவர்கள் என எல்லாரிடமும் நன்கொடை வேண்டி பெற்றார் தேசிகமூர்த்தி சுவாமிகள். அப்பப்ப நன்கொடை வந்ததால் செலவுகளும் வேலைகளும் நடந்துட்டே இருந்தது. ஒரு நாள் மாலை வேலை முடியும் தருவாயில் கருவூலத்தை பார்க்கிறார் சுவாமிகள். அன்னைக்கு ஊதியம் தர அவரிடம் பொருள் இல்லை. வேலையை முடிச்சிட்டு எல்லாரும் ஊதியம் வாங்க வராங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல சுவாமிகளுக்கு. முருகப்பெருமானை வேண்டி வந்த ஆட்களுக்கு பன்னீர் இலையில விபூதியை மடிச்சு கொடுத்து அனுப்பினாரு. அதை திறந்து பார்த்த எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். நம் விதியை திருத்தி எழுதக்கூடிய திருச்செந்தூர் முருகனின் பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். இந்த பதிவின் தொடர்ச்சியா திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய மேலும் பல மர்மமான வரலாற்றையும் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். RS Info Times உடன் இணைந்திருங்கள். நன்றி.